Hi guys, this is Shweta. My name is Inder and welcome to our Channel. It's time for Gacha Kushti 2. Next scene. Let's watch it. इसको ट्रेन कर रहा है अभी है ना என்னட்ட நடக்க போறது சவுத் இந்தியன் டோர்னமெண்ட் ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானான்னு பேர் சொன்னா கூட ஜெயிக்க போறது அந்த கீர்த்தி தான் இங்க அவளுக்கு டஃப் கொடுக்குற ஒரே பிளேயர் நீ மட்டும்தான் ஆனா இப்போ வரைக்கும் அவகிட்ட 7 தடவை தோத்திருக்க அவ ஜெயிச்சு டெல்லிக்கு போயிடுவா நீ இங்கேயே சுத்திட்டு இருக்கணும் டெல்லி போறியா இல்ல இங்கேயே இருக்கிறியா फेयर फाइट में आ रहा है प्रॉब्लम नहीं है बस कुछ चीटिंग नहीं होना चाहिए Our respected principal ma'am to present the prizes. Hey, Kirti. ஒரு ஆஃபீஸர் நான் கூப்பிடுறேன் G Prashant, Karen. என்ன பையன் மைஸ்லியா Very cute. எங்க உன் பொண்ணு என்ன ஸ்போர்ட்ஸ்லயும் பிரைஸ் வாங்க See, long jump. அது எங்க Thank you so much, sir and ma'am, for your lovely gestures. Finally, our little stars of first standard B section are ready. A big applause for all of them. Okay. Aha. என்ன இப்படி ஆடிட்டு இருக்கா இந்த பாட்டுக்கு இப்படிதான் ஆடணும். உன் பொண்ணு செம்ம குத்து குத்துறா சூப்பர் Oh. சூப்பர் இங்க பிள்ளைய கூட ஸ்போர்ட்ஸ்ல பிரைஸ் வாங்குதுங்க ஆனா உன்னால முடியல கேட்டா எந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலயும் கலந்துக்கலன்ற ஆனா டான்ஸ் மட்டும் ஜிங்கு சிக்கான்னு நல்லா குடிக்க எதுக்கு குழந்தைங்க டான்ஸ் ஆடுதானே செய்யும் இது கேட்டு வச்சுனா அவ டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு நான் சொல்லல ஆனா ஒரு ஸ்டேட் சாம்பியன் பொண்ணு அவ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டில கூட கலந்துக்கலன்னா அது எவ்வளவு அசிங்கமா இருக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான படிக்கிறான் அதுக்குள்ள என்ன ஸ்போர்ட்ஸ் இல்ல ஸ்போர்ட்ஸ்ங்கிறது சின்ன வயசுல இருந்து வரணும் 5ல விளையாடுது 50லயும் விளையாது எஸ் சொல்லுங்க மிஸ் இன்னைக்கு உங்க பொண்ணு பின்னிட்டா கூட இப்படி ஒரு திறமை இருக்கிறத என்னால நம்பவே முடியல. நல்லா சொல்லுங்க மிஸ் திட்டுறாங்க ஆனுவல் டே ஃபங்க்ஷனால ஸ்கூல் பக்கமே வரீங்க. நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. உங்க பொண்ணுக்கு படிப்பு வரலையே தவிர டான்ஸ் சூப்பரா வருது. நீங்க மட்டும் கரெக்டா பிராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா ஜோடி நம்பர் 1 டைட்டில் கட்டிட்டு வந்துருவாங்க. Gaya. என்ன சொல்றீங்க படிப்பு வரலையா என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைச்சேன். மிஸ் சொல்லாதீங்க சார் ரேங்க் கார்டுல உங்களுக்கு காமிக்கிறது இல்லையா? தெரியல சொல்ற கேளுங்க. வெரி டாலண்டட். நான் வரேன் சார். இது வரைக்கும் அவ என்ன பண்றா என்ன செய்யறான்னு கவனிக்காம இருந்தது ஏன் தப்புதான் இனிமே குழந்தைய நான் பாத்துக்கிறேன் இங்க பாரு நாளையில இருந்து உனக்கு ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் ஆகுது காலையில 6 மணிக்கு ரெடியா இரு புது லைஃபா
சவுத் இந்தியன் டோர்னமெண்ட் ஆரம்பிக்க போகுது சித்தப்பா. எனக்கு அதுல ஜெயிச்சே ஆகணும். இவ என்ன பண்றா என்ன செய்யறான்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. எனக்கு டைம். குட் டிசிஷன். உன்னை எப்படி நான் ரெஸ்லர் ஆக்கலாமா அதே மாதிரி உன் பொண்ணை ரெஸ்லர் ஆக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்னோட பொண்ணு மதிமலை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். அவளுக்கு நீங்க தான் கோச் பண்ணணும். அப்ப நான் கோச் இல்லையா? உங்களை ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக என் அம்மா வர சொல்லல. எனக்கு ஆயா வேலை பாக்குறதுக்கு தான் வர சொல்லல. ஒளிப்படாத எந்த கல்லும் சிலையாகாது. பார்த்தாலே தெரியுது. No chocolates. வெற்றி வெற்றி கத்துன விடவே மாட்டேன்டா. ரெஸ்லிங் தான் அடிப்படைதான் செய்யும். இதுக்கு போய் சேனை போட்டுக்கிட்டு. அப்பா உண்மையாவே என்ன பட்டுட்டா. அப்பா கால் ரொம்ப வலிக்குது. நாளைக்கு ட்ரைனிங் போக மாட்டேன். அப்படி சொல்லக்கூடாதுடா, அம்மா கோச்சுக்கோ. அவளுக்கு மட்டும் போக வருமா, எனக்கு வராதா? காலையில நல்லா தானே இருந்தா, இப்ப என்ன திடீர்னு ஃபீவர்? நைட்டே கால் வலிக்குதுன்னு சொன்னான். காலையிலேயே ஒரு மாதிரி தான் இருந்தா. டான்ஸ் ஆடும்போது கால் வலிக்கலையா? அதே பட் விஷயத்தை செய்யும் போது வலி தெரியாதுன்னு நீ தானே சொல்லுவ. ஓ, அப்போ டான்ஸ் மட்டும் பிடிக்குது, ரெஸ்லிங் பிடிக்கல இல்ல? பிடிக்குது பிடிக்கல அது இப்போ மேட்டர் இல்ல. 6 வயசுல ரெஸ்லிங் கத்துக்கிட்டு அவன் என்ன சாம்பியன் ஆக போறானா? சும்மா என் குழந்தை போட்டு படுத்துறேன். படுத்துறனா? சாம்பியன்ங்கிறது ஒரு நாள் ஆயிட முடியாது, அது பல வருஷத்தாகும். சைனால எல்லாம் 3 வயசு 4 வயசுலயே குழந்தைகளுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றாங்க. அதனாலதான் அந்த நாடு ஒலிம்பிக்ஸ்ல டாப் லிஸ்ட்ல இருக்கு. ஆனா இந்தியால உன்ன மாதிரி பேரண்ட்ஸ் குழந்தைங்க பாவம் பாவம்னு நினைக்கிறதுனாலதான் நம்ம ஒரு மெடலும் வாங்க மாட்டோம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, நம்ம காலம் வேற இந்த காலம் வேற. இப்ப உள்ள ஜெனரேஷன் எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்குது. ஆனா சின்னதா ஒரு ஃபெயிலியர் வந்தா கூட அவங்களால தாங்கிக்க முடியல. வில் பவர் சுத்தமா இல்ல. ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாதான் டிசிப்ளின், வில் பவர் எல்லாமே வரும். बट ये ज्यादा हो रहा है यार. திரும்பவும் சொல்றேன், குழந்தைக்கு நீ செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சது எல்லாம் போதும். இப்படியே போனா உன்ன மாதிரி தான் ஆயிடுவா. அவ என்ன படிக்கணும் என்ன ஆகணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். नहीं ये अभी थोड़ा हाँ। என்ன வீரா, ஏதோ ப்ராப்ளமா? இந்த மாதிரி வரக்கூடாதா? விடுங்க வீரா, எல்லாத்துக்கும் காரணம் ஸ்ட்ரெஸ் தான். என்ன கோச் சொல்றீங்க? கீர்த்தின்னு இல்ல, ஸ்போர்ட்ஸ்ல டாப்பா இருக்கிற எல்லா பிளேயர்ஸ்க்கும் ஸ்ட்ரெஸ் அதிகம் தான். ஆனா ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ண தெரியாம ஸ்போர்ட்ஸ்ல இருந்து காணாம போனவங்க நிறைய பேர். நீங்க சொல்றது புரியல. இப்ப கீர்த்திக்கு ரொம்ப கோவம் வரும் இல்லையா? ஆமா கோச். கோவம் எதனால வரும்? ஸ்ட்ரெஸ்னால வரும். கோவம் வந்தா பிபி வரும். பிபி வந்தா உடம்புல எல்லா பிரச்சனையும் வரும். அதோட ரெஸ்லிங்க மறந்துட வேண்டியதுதான். என்ன பிளேயர்ஸ்க்கு உடம்பு தானே முக்கியம். அதுவே இல்லைனா
இப்போ என்ன கோச் பண்றது? அடுத்தடுத்து அவங்களுக்கு மேட்ச் இருக்கு. எப்படி ஸ்ட்ரெஸ் கோவத்தெல்லாம் குறைக்கிறது? கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. பெஞ்சமின் குட்டின்னு ஒரு ஃபேமஸ் சைக்கியாட்ரிஸ்ட் இருக்காரு. நீங்க ஓகே. போய் பாருங்க, எல்லாமே சரியாயிடும். குழந்தைக்காகன்னு சொல்லுங்க, அப்பதான் கீர்த்தி வருவாங்க. கரெக்ட் கோச். நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியில இருங்க. அவங்க டாக்டர் வெளியே போக சொல்றீங்க? அவங்க 2 பேருக்கு தான் நீங்க கவுன்சிலிங் பண்ணணும். பண்றேன். நீங்க பாருங்க. See, சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்ன சொல்றாருன்னா, anger is a messenger. அதாவது கோபங்கிறது ஒரு தூதர் மாதிரி. அது நமக்கு ஏதோ சொல்லுது. டாக்டர் இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? See, குக்கர்ல இருக்கிற நீராவி தளபுளன்னு ஓகே. குக்கர் சரியா இல்லைன்னா உனக்கு சொன்னா புரியாதா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க வர எல்லாரும் இப்படித்தான் சொல்லுவாங்க. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சா எல்லாம் சரியாயிடும். ஓ நோ 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 நோ. சுப்பா Come on, catch her. No. என்ன இது சின்ன குழந்தை மாதிரி? உள்ள அப்படிங்கிறான். எறும்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு போய் பயந்துகிட்டு. Good one. என்னோட என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உன் கோவத்தை குறைக்க ஏன் கோவத்தை குறைக்கவா? புள்ள மேல நான் காட்டுற அக்கறை உனக்கு கோவமா தெரியுதா? மா இருமா. குழந்தைக்குன்னு சொல்லி தானே கூட்டிட்டு போன. குழந்தைக்கு என்ன? அவன் நல்லா தான் இருக்கான். உனக்கு தான் கோவம் அதிகமா வருது. தேவையில்லாம அது புள்ளகிட்ட காட்டுற. குழந்தைக்கு அப்பா அம்மா யாராவது ஒருத்தர்கிட்டயாவது பயம் இருக்கணும். அது உன்கிட்ட இல்ல. அதனாலதான் நான் ஸ்ட்ரிக்டா இருக்கேன். விளையாட்டுல ஜெயிக்கிறதா இல்லையா நீ சொல்றதெல்லாம் சரின்னு ஆயிடாது. விளையாட்டு வேற, வாழ்க்கை வேற. எனக்கு விளையாட்டு வாழ்க்கை 2மே ஒண்ணுதான். உன் கரியருக்காக தான் பேசிட்டு இருக்கேன். அது ஏன் உனக்கு புரியல? தோத்துட்டு நிற்கும் போதுதான் உனக்கு புரிய போகுது. எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். என்ன சொன்ன இப்போ? தோத்து நிற்கும் போது எனக்கு புரிய போகுதுன்னா அப்ப நான் தோக்கணும், அப்படிதானே? அரே ரே. நான் அந்த அர்த்தத்தை சொல்ல கீர்த்தி. வேற என்ன அர்த்தம்? கேட்டேன். தோக்கும் போது எனக்கு புரியுங்கிறாரு. நான் தோக்கணுமா? ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லி என்ன வேணாலும் சொல்லுவாரா? எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு தான் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போனேன். பொதுவா பொம்பளைக்கு புருஷனா अरे रे 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 कान बनने का काम कर रहा है बहुत. எப்படிதான் சமாளிக்கிறீங்களோ? வேற ஒண்ணு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கோபத்தை குறைக்க, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க ஆயுர்வேதத்துல ஒரு மருந்து இருக்கு. எதுவா இருந்தாலும் இனிமே எங்கேயோ வரமாட்டா. அவங்க வர தேவை இல்ல. வராம எப்படி? மொத்தம் 3500, 3500. இது எப்படி டாக்டர் இந்த மருந்து எப்படி டாக்டர் உடம்புல வேலை செய்யுது? அதுக்கு நீ 5 வருஷம் படிக்கணுமே. படிக்கிறியா? டாக்டர் எப்படி இருக்கீங்க? எது கோயில வச்சு பாத்தீங்களா? நமக்கு கோழியவனை பார்த்த அப்புறம் தான் மற்ற காரியம் எல்லாம். நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொல்லுங்க. நான் 15 வருஷமா வந்து போயிட்டு இருக்கேன். नहीं यार, ये कुछ गलत मेडिसिन ना हो जाए इसके। நீ சாப்பிடல? இல்ல, நான் அப்புறம் சாப்பிடுறேன். நீ சாப்பிடு. இந்த முட்டை எடுத்துக்கோ. நல்லா இருக்கு. கீர்த்தி, இந்த ஏஜ்லயே குழந்தைக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண. பட் உங்க ஹஸ்பண்ட் படிக்காதவர். நாம தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். லாக் பண்ணுங்க. டக்குன்னு ரெடி. குட். மூமெண்ட்ல இரு. अरे ये ना बहुत वीक कर देगा उसको. நாட்டு சக்கரை தானே? அப்படியே டேஸ்ட் ஒரு மாதிரியா இருக்கு. ஆர்கானிக் அப்படிதான் இருக்கும். கீர்த்தி, லஞ்ச் ரெடி. ஆமாப்பா. இது எங்க பரம்பரை தட்டு. பரம்பரை தட்டா?
good. Come on. என்னாச்சு கீர்த்தி? என்ன மாப்பிள்ள கலந்துருக்கீங்க? இல்ல மாமா, 2 நாள் வயிறு சரியில்லை, அதான். எனக்கு தான் மாப்பிள்ள நிக்காம போய்கிட்டு இருக்கு. இதுலயா நிக்கிதான் பார்ப்போம். நல்லா டேஸ்டா இருக்கு மாப்பிள்ள. பாப்பா லாக் பண்ணு. கல்சுடைய பிராக்டிஸ் பண்ணிக்கிறேனே. கீர்த்தி இங்க பிராக்டிஸ் பண்றது பத்தாதுன்னு சொல்லி வீட்ல புருஷனை வச்சு பிராக்டிஸ் பண்றா. அதனாலதான் அவளால கேர்ள்ஸை ஈஸியா வின் பண்ண முடியுது. நீ டெல்லிக்கு போகணுமா வேணாமா? அவ சாப்பிட மாட்றா. ஊர் ஏதாவது இருக்கா? ஒரு செகண்ட். அது சூர்ண பவுடர். பாப்பா அடிக்கடி சளி பிடிக்கும்ல, அவ இம்யூனிட்டிக்காக. அதையும் ஜாடியில வச்சிருக்க? வெளியில வச்சா எறும்பு வந்துடும்ல, அதான். இந்தா. कम्युनिकेट करना चाहिए, ये भी गलती कर रहा है। बट उसको कहाँ पता रहेगा? कम्युनिकेशन। போலாமா? இரு போன் வருது. யார் இது? சரிங்க, பாக்குறேன். யாருப்பா? குக்கிங் ஷோ ஒன்று நாளைக்கு கோயம்புத்தூர்ல நடத்துறாங்களா. போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிச்சா இந்த மாவட்டத்தோட பெஸ்ட் குக் அவார்டு கிடைக்குமா. பிஹைண்ட் வுட்ஸ் இன்டர்வியூ பார்த்து என்னையும் கண்டஸ்டன்ட்டா செலக்ட் பண்ணிருக்காங்களாம். ஹே சூப்பர்ங்க. அந்த குக்கிங் ஷோ என்னோட ஃபேவரட். நான் நல்லா சமைப்பேன். என்னையும் கூட்டிட்டு போங்களேன் ப்ளீஸ். என்னாலே போக முடியாதுங்க. நாளைக்கு கீர்த்திக்கு மேட்ச் இருக்கு. அப்பா டிவில வரவாரா மிஸ்? கண்டிப்பா. அந்த ஷோ எல்லார் வீட்லயும் பாப்பாங்க. எல்லா வீட்டு டிவிலயும் உங்க அப்பா தான் தெரிவாரு. அப்படி என்னப்பா, நீ போய் ஷோல கலந்துக்கோ. ஏய், அம்மாவுக்கு நாளைக்கு மேட்ச் இருக்குடா. அம்மாக்கு தான் வருஷம் ஃபுல்லா மேட்ச் இருக்குதே. அதுவும் இல்லாம இது என்ன ஃபைனல் மேட்சா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தானே. என்னக்காக நீ போய் ஷோல கலந்துக்கிட்டு பிரைஸ் வின் பண்ணணும்ப்பா. अरे रे, நீ ஏன் இவ்வளவு ஆர்வமா இருக்க? வந்தாரு ஓ அப்பா டிவில வந்தாரான்னு. உனக்கு உன் பிரச்சனை. अभी ये इसमें लगता है कुछ तो होएगा सीन। कुछ तो होगा अभी। அண்ணா ப்ராமிஸ்லாம் வேணாம். அப்பா உனக்காக முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன், சரியா? अरे रे, वो पूरा वीक कर रहे हैं उसको। एक तो दवाइयाँ खिला के उसका इफेक्ट आ रहा है उस पे। शी इज गेटिंग वीकर एंड वहाँ पे उसको स्ट्रॉन्ग कर रहा है और मेंटली भी डिस्टर्ब कर रहा है। वो बहुत कर रहा है दोनों साइड से एकदम। so वो भी बोल रहा है ना कि ही इज अनएजुकेटेड। हाँ, दोनों साइड से वो गेम आगे कर रहा है। हस्बैंड में जरूरी है कम्युनिकेशन। एक से एक ने कम्युनिकेशन शुरू किया, दूसरा खुद बोलना चाहिए। दूसरा खुद बोलना कभी भी थर्ड पर्सन का सुन के नहीं करना चाहिए एंड बोथ आर लिसनिंग टू द थर्ड पर्सन। एब्सोल्युटली। वो भी कोच है ना, पर तो इसके लिए कोच समझ के स्टिल हस्बैंड वाइफ के लिए थर्ड पर्सन हो गया ना। अरे यार नाउ बट इफ अगर ये कुकिंग में गया और उधर वो फर्स्ट राउंड क्लियर नहीं की तो भाई प्रॉब्लम हो जाएगा। वही देखना भी क्या होगा। There will be a lot of problems. Let's see what's going to happen next. So let's wait for more guys. So meanwhile take care. Bye bye.